நீங்க கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொத்து அதிகமாயிட்டு இருக்கு? அப்ப நீங்க கொடுக்கல, நீங்க பறிக்கிறீங்க, என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஆனா பேச்சு பார்த்தோம்னா நான் கொடுத்துட்டேன், நான் இல்லைனா நீ இல்லை, நான் இருக்கிறதாலாம் இருக்க, இல்லாட்டி சட்டையே போட்டிருக்க மாட்டேன், படிச்சிருக்க மாட்டேன், இப்ப சாப்பிட கூட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோத்துக்கே இருந்திருக்காது அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் அண்ணன் சீமானே விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாரு, நான் வந்து வீடியோவில் பார்த்தேன், தெளிவாக இருக்குது, அது ஏஐ வீடியோலாம் கிடையாது அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாரு, பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு ஏன் வந்து பொய் சொல்லணும்? அவர் என்னதான் பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த லெவலுக்கு நீங்களும் இறங்கி வர வேண்டியிருக்கும். ஓகே சேர்க்க சரியில்லை. இந்த அரசியல தான் நான் சப்போர்ட், நான் இங்க இருக்கலாம், ஆனா இந்த அரசியல நான் சப்போர்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேன்னா அந்த இடத்துக்கு நான் இறங்கி தான் வந்தேன். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், டிவிக்கில சேர்ந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? புரியுது. அவங்க லெவலுக்கு தான் நீங்க அரசியல் பண்ணி ஆகணும். பன்னிக்குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி கதை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். நலமா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறேன். அண்ணே, வர வர நம்ம ஊர்ல இந்த மூத்த பத்திரிகையாளர்களோட தொல்லை தாங்க முடியல. பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில ஏதாச்சும் ஒரு கட்சியை ஆதரிச்சு பேசுறாங்க, அதை கூட நம்ம விட்டுடலாம், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அந்த கட்சியின் ஆதரவாளர்களாக இருப்பதாலேயே மற்ற கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களையும் உறுப்பினர்களையும் வாக்காளர்களையும் ரொம்ப கொச்சப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே மக்கள் எல்லோரும் நாங்கள் வந்து தாவேகாவிற்கு ஓட்டு போட்டோம், விசிலுக்கு ஓட்டு போட்டோம், விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு சென்னையில் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லை. அவங்க தட்டில் போட்டு சாப்பிட்ற சாப்பாடே திமுக போட்டது, கருணாநிதி போட்டது, கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லாமல் அவங்க எல்லாரும் போய் விஜய்க்கு ஓட்டு போட்டு இருக்கிறாங்க, நன்றி கெட்டவங்க அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? விரக்தியின் வெளிப்பாடா இல்லை தோல்வி பயமா? எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். இப்போ தொடர்ச்சியாக திராவிட ஆதரவாளர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டீங்க, இன்னைக்கும் நீங்க சூதரர்களா தான் இருந்திருப்பீங்க, முன்னேறி வந்திருக்கவே மாட்டீங்க, ஏதோ ஒரு மனிதர் எல்லாத்தையும் மாத்தின மாதிரி, ஒரு கட்சி எல்லாத்தையும் மாத்தின மாதிரி. தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்படுது, மக்கள் மாற்றத்தை கொண்டு வராங்க, அதோட ஒரு வெளிப்பாடா நீங்களும் அதிகாரத்தில் வந்து உட்காருறீங்க, அவ்வளவுதான். மாற்றம் ஏற்படுதுன்னா ஒரு கட்சியோ ஒரு தனிநபரோ பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, மக்கள் தான் மாற்றத்தை ஏற்படுத்தணும், மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க, நீங்க அந்த மாற்றத்தோட ஒரு பார்ட்டா நீங்க இருக்கீங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை கொடுக்க வேணாம்லாம் இல்லை, ஆனா நீங்க இல்லைன்னா மாற்றம் நடந்திருக்காது சொல்றீங்கல்ல, அது கிடையாது. மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க, நீங்க அதுல ஒரு ரோல் பிளே பண்றீங்க. அந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். நீங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பெரியார் அவர்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, மாற்றம் நடக்கதான் செய்யும். எந்த கொம்பனாலையும் சொசைட்டில ஏற்படக்கூடிய மாற்றங்களை நிப்பாட்டலாம் முடியாது. அப்படி நீங்க மாற்றத்தை கொண்டு வந்துடலாம்னா யூபியில போய் கொண்டு வர வேண்டியதானே. யூபிக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா மாற்றம்லாம் அங்க வந்திருக்காது, உங்களால அங்க உள்ள கூட போயிருக்க முடியாது. அப்ப தமிழ்நாட்டில் தான் உங்களால இதெல்லாம் பண்ண முடியுது. அப்போ உங்களை நம்பி கிடையாது தமிழ்நாடு. அப்போ யாருக்கு விசுவாசமாக இருக்கணும்? நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் விசுவாசமாக இருக்கணும், நன்றி கடனோட நீங்கள் இருக்கணும். நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அருவருப்பாலாம் பேசக்கூடாது, மரியாதை குறைவாகவும் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் ரைட், இவங்க இருக்கிறதால தான் நம்ம இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கோம். சாதாரணமாக அரசியலுக்கு வரும்போது நீங்களாம் எப்படி வந்தீங்க? இங்கே இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதியும் அரசியலுக்கு வரும்போது எப்படி வந்தாங்க? சாதாரண நிலையில தான். அப்புறம் அரசியலுக்கு வராங்க, ஒரு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்லாம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் பெரிய செல்வந்தர்கள் ஆயிடுறாங்க, கோடீஸ்வரர்கள் ஆயிடுறாங்க, பெரிய வாழ்க்கை வாழ்றாங்க, ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப யாரு இதுல நன்றி கடனோட யார் இருக்கணும்?
அவங்க தான் இருக்கணும். அவங்க தான் இருக்கணும். ஸோ அதனால மக்கள் வந்து இப்போ நீங்க ஐடி கம்பெனி கொண்டு வரலன்னா தமிழ்நாட்டுக்கு ஐடி கம்பெனியே வராமலாம் இருந்திருக்காது. அது ஒரு மாற்றம். நான் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் நடக்குதுன்னா நடந்துதான் தீரும். 90களுக்கு அப்புறம் குளோபலைசேஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு, ஐடி இண்டஸ்ட்ரிலாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. நீங்க கொண்டு வரலாம், அடுத்த கவர்மெண்ட் கொண்டு வரும். அப்படி நீங்க கொண்டு வராம இருந்தா மக்கள் உங்களை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க வெளியே. என் மண்ணுக்கு இந்த மாற்றம் தேவைப்படுது, அந்த மாற்றம் வரவிடாம நீங்க தடுத்து நின்றிருந்தால் உங்களை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. இப்ப குளோபலைசேஷன் பீக் ஆகுது, அதுக்கு முன்னாடி ரஷ்யாவை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ரஷ்யாவில் அரசியல் மாற்றம் நடக்குது. ஏன்னா அந்த மாற்றங்களை ரஷ்யான்னு சொல்றதை விட யுஎஸ்எஸ்ஆரால உள்வாங்க முடியல. ஸோ சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது, அந்த மாற்றத்தை யுஎஸ்எஸ்ஆரால உள்வாங்க முடியல. அப்புறம் யுஎஸ்ஆர் தூக்கி வெளில எரிஞ்சிட்டாங்க. மக்கள் தான் வெளில எறிகிறாங்க அந்த கவர்மெண்ட்டை. நீங்களும் அதே மாதிரி ஏற்படக்கூடிய மாற்றங்களை உள்வாங்காம டெக்னாலஜிலாம் வந்துட்டு இருக்கு, நாங்க அதெல்லாம் உள்வாங்க மாட்டோம் அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களையும் மக்கள் தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. யாரு அந்த இடத்துல கரெக்டான வேலையை செய்வாங்களோ அவங்கள உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த பேச்சே ரொம்ப தவறான பேச்சு. அவங்களுக்கு வந்து மோசமான இன்டென்ஷன்ல பேசுறாங்கன்னு நான் பார்க்கல. அதான் விரக்தியான்னு கேட்டேன். விரக்தியா, தோல்வி பயமா, புரிதல் இல்லாம பேசுறாங்கன்னு வச்சுப்போமே. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி விரக்தியாவும் இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு பேசுறாங்க, அரசியல் அது இதெல்லாம் பயங்கரமா பேசுறாங்க, ஒண்ணுமே இல்லாம ஒரு கட்சி சாதாரணமா வளர்ந்துட்டு இருக்கு. டிவிக்கு விஜய் அப்படின்ற ஒரு ஃபேஸை வச்சே வளர்ந்துட்டு இருக்கு. அதனால கூட மேபி அந்த இதுல கூட பேசலாம். இப்ப இந்த பேச்சோட இன்னொரு பக்கத்தை பாருங்களேன். நாங்கள் தான் ஐடி கம்பெனியை கொண்டு வந்தோம். நாங்கள் ஐடி கம்பெனியை கொண்டு வந்ததுனால தான் நீங்கள் அதில் வேலை செஞ்சு லட்சமாக சம்பாரித்து இன்றைக்கி சாப்பிட்றீங்க. ஆன்சைட் அப்படின்னு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் செட்டில் ஆகுறீங்க. அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்கள் இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் நாங்கள் இந்த நாட்டை எப்படி வேணாலும் கொள்ளையடிப்போம், என்ன கொள்ளை என்ன வேணாலும் செய்வோம், எங்க ஆட்சியில சட்ட ஒழுங்கு எப்படி வேணாலும் சீர்கட்டு இருக்கும், நீ அதையெல்லாம் பார்க்க கூடாது, உனக்கு நான் வேலை கொடுத்தனா அதுக்கு ஓட்டு போடு அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியல. வேலை கொடுத்ததுக்காகவே உங்களுக்கு ஓட்டு போட்டுருணுமா? மற்ற ஃபேக்டர்ஸ் எதுவுமே மக்கள் கணக்கில் எடுத்துக்க கூடாதா? அவங்க நமக்கு எதுவும் கொடுக்கவில்லை, அதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம், அவங்க நமக்கு எதுவும் கொடுக்கல. கொடுக்கறதுனா என் பேக்கெட்ல இருந்து என் சொந்த பணத்தை நான் கொடுக்கறது தான் கொடுக்கறது. நீங்க என்னத்தை கொடுத்தீங்க? தமிழ் மக்கள் உழைக்கிறாங்க, டாக்ஸ் பே பண்றாங்க, இங்க நமக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, நீங்க அதோட ரெப்ரசன்டேட்டிவா வேலை பார்க்குறீங்க. நீங்க வேலை பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு மாசம் சம்பளம் பே பண்றேன், அதையும் தாண்டி நீங்க ஊழல் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. கொடுக்கறதுக்கு நீங்க ஒன்றும் பெரிய இங்க என்ன சொல்றது சேரிட்டி, இது சேரிட்டி கிடையாது. பொலிட்டிக்ஸ்ன்றது இது ஒரு வேலை, ஒர்க்கு. அதை பிடித்து தான் நீங்க அந்த ஒர்க்குக்கு வந்திருக்கீங்க. இன்ஃபேக்ட் உங்க மேல எனக்கு இருக்கக்கூடிய கோவமே என்னன்னா, உங்க வேலையை நீங்க சரியா பண்ண மாட்டேங்கிறீங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸா பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிரதிநிதித்துவத்தை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மக்களை யூஸ் பண்ணி நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. அது சிக்கல். என்னமோ இவங்க என்ன பெருசா கொடுக்குறாங்க, இன்னைக்கு கொடுக்கலன்னா என்ன ஆயிரும் பார்ப்போம், கொடுக்காம இருங்களேன் பார்த்துருவோம், தமிழ் மக்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், ஒரு வருஷம் கொடுக்காதீங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், உங்களுக்கு பாதிப்பா எங்களுக்கு பாதிப்பான்னு பார்ப்போம். இப்ப இந்த 50 வருஷம் எடுத்துப்போம், தமிழ் மக்கள் வளர்ந்ததை விட திராவிட அரசியல்வாதிகள் இன்னும் வேகமா வளர்ந்துருக்காங்களே. கண்டிப்பா. நம்ம சரி நம்மளோட வாங்கும் சக்தி ஒரு 2 மடங்கு அதிகமாயிருக்குன்னு வச்சுப்போம், ஒரு 4 மடங்கு அதிகமாயிருக்குன்னு வச்சுப்போம். இவங்கெல்லாம் பலாயிரக்கணக்கு இவங்களோட செல்வம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பல 100 தலைமுறைக்கு தேவையான சொத்தை சேர்த்து வச்சுட்டாங்களே. இதுல என்ன பெரிய கொடுத்தோன்னு கொடுத்தா என்ன ஆகும்? இப்ப நான் என்னோட சொத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுக்குறேன், பெரிய ஒரு வள்ளலா வாழ்ந்துட்டுன்னு வச்சுப்போம். என்கிட்ட இன்னைக்கு 100 கோடி ரூபா இருக்கு, நான் ஒரு வள்ளலா வாழ்றேன்னா நாளைக்கு எனக்கு 10 கோடி அது கம்மியாகும். நீங்க குடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொத்து அதிகமாயிட்டு இருக்கு? அப்ப நீங்க குடுக்கல, நீங்க பறிக்கிறீங்க, என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஆனா பேச்சு பார்த்தோம்னா நான் கொடுத்துட்டேன், நான் இல்லைன்னா நீ இல்லை, நான் இருக்கிறதா தான் இருக்க, இல்லாட்டி சட்டையே போட்டிருக்க மாட்டேன், படிச்சிருக்க மாட்டேன், இப்ப சாப்பிட கூட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சோத்துக்கே இருந்திருக்காது அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. அது கிளியரா புரிஞ்சுப்போம். நான் தான் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கேன். அதானே எனக்கு புரியுது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீ வேலை கொடுத்த, ஐடி நிறுவனத்தை கொண்டு வந்த, எல்லாம் சரி, அதுக்காகவே உன்னுடைய ஆட்சியில ஏற்பட்ட இந்த நிர்வாக சீர்கேடுகளை நான் கண்டும் காணாம இந்த ஒரு காரணத்துக்காகவே உனக்கு ஓட்டு போட்டணும்னு இவர் பேசுறது சரியா? அதுவுமே அவங்க கொடுத்தாங்கன்னு நான் பார்க்கல, அதுவுமே பேசக்கூடாது, கொடுத்தாங்கன்னு நான் பார்க்கல. இப்ப இந்தியா எடுத்துப்போம், இந்தியால 90ஸ்க்கு அப்புறம் FDI நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் ஏன் வரலன்னா கவர்மெண்ட் தடையா இருந்தாங்க, நடுவில் நின்றுட்டு இருந்தாங்க, விட மாட்டேன்னு இப்படி நின்றுட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி இருக்கு, வேற வழியெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி வராங்க. இறங்கி வந்ததுக்கப்புறம் நாங்க தான் லிபரலைசேஷனை கொண்டு வந்தோம். அது ஏன் 1990s அப்புறம் கொண்டு வரீங்க? 80sல இப்ப கொண்டு வர வேண்டியதானே? வேற வழியே இல்லாம 90sல நீங்க பண்றீங்க. உங்களுக்கு என்னன்னா நிறைய கம்பெனிஸ்லாம் வந்தாச்சுன்னா கவர்மெண்டோட கண்ட்ரோல்லாம் கம்மியாயிரும். உங்களுக்கு எல்லாத்தையும் கவர்மெண்டோட கண்ட்ரோல் கீழே வச்சுக்கணும். அப்புறம் ரஷ்யா கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் வேலைக்கு ஆகாது. அப்புறம் நிறைய பேரை உள்ள விடுறீங்க. இங்கேயும் அதே தான். நீங்க என்ன பண்றீங்க? டொயோட்டாக்காரன் வரான், இன்வெஸ்ட் பண்றான், பெரிய பெரிய நிறுவனங்கள் வராங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க, வேலை கொடுக்குறாங்க. வேலை பண்றவன் வேலை பண்றான், இன்வெஸ்ட் பண்றவன் இன்வெஸ்ட் பண்றான். அதுல உனக்கு என்ன வேலை நடுவுல? நீங்க நடுவுல போய் நீங்க ஜஸ்ட் கவர்னன்ஸ் தான் பண்ணீங்க, அவ்வளவுதான். நீங்க எதையும் புதுசா உருவாக்கல. அதுல நிறைய நேரம் பிரச்சனையா போய் நடுவுல போய் நிக்கிறீங்க. பிரச்சனையே நிறைய நேரம் நீங்களா இருக்கீங்க. அங்க போய் அவங்கிட்ட போய் எதையாவது கேட்டுட்டு இருக்கிறது, இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறது. ஆமா, கமிஷன் கேட்கறது. நீ அதை கேட்காம இருந்தா அவன் இன்னும் நல்லா வேகமா வளருவான். இவன் கேட்கிற கமிஷனுக்கு பயந்தே பல பேர் வேற மாநிலங்களுக்கு ஓடி போயிட்டாங்க. சோ நீங்க நிறைய நேரங்கள்ல தடையா இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு லாபமும் இங்க வரல. இன்னைக்கும் இந்தியாவோட ஐடி ஹப்னா பெங்களூர் தான், சென்னை ஒண்ணும் இல்லையே. அது காரணம் என்னன்னா சிஸ்டமேட்டிக்கா இப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பெரிய ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு நாட்டிலேயோ ஒரு மாநிலத்திலோ பவர்ஃபுல்லாகன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு சில பேக்கிங் கம்யூனிட்டிஸ்லாம் இருப்பாங்க. சில வர்க்கங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. புதுசா இன்னொரு வர்க்கம் மேல ஏறி வரதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த ஒரு சோசியல் சேஞ்ச் நடக்குதுன்னா பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடந்துடும். அடுத்தது மன்னராட்சி இருக்கு. மன்னராட்சி இருக்கும்போது நிறைய நாடுகள்ல யூரோப்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் அவங்க விரும்பல. ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ன பண்ணுது? புதுசா இன்னொரு வர்க்கத்தை கிரியேட் பண்ணுது, பணபலம் கொண்ட புது வர்க்கத்தை உருவாக்குது. அதனாலதான் ரஷ்யால எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் முடிஞ்ச அளவுக்கு ஒடுக்குதான் பார்த்தாங்க. ஏன்னா அந்த மன்னரை தூக்கி போட்டது தொழிலாளர் வர்க்கம். இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ண தொழிலாளர்கள் எல்லாம் மெயினா மன்னருக்கு எதிராக திரும்பினது. ஸோ அதனால இப்போ ஒரு மாற்றம் இங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் வர்க்கத்தை தூக்கி எரிஞ்சிடும்னா அந்த மாற்றம் வரதை விரும்ப மாட்டாங்க. அந்த மாற்றம் மக்களுக்கு நல்லதா இருக்கலாம், ஆனா அரசியல் ஆளும் வர்க்கத்துக்கு அது டேஞ்சரு. இங்கேயும் அதே மாதிரிதான். இங்க இந்த பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்லாம் வைப்பாங்க. அது நம்ம மக்கள் 10,000க்கும் 15,000க்கும் வேலை பார்க்கறது அவங்களுக்கு ஓகே. அவங்க கிட்ட இருந்து கமிஷனையும் வாங்கிக்கலாம். மக்களும் பெருசா ஏறி வந்துட மாட்டாங்க. 15,000 சம்பாதிக்கிறான்னா நாளைக்கு என்னோட ஃப்ரீ எஜுகேஷன் தேவை அவங்க குழந்தைங்களுக்கு, என்னோட 1000 ரூபா மாசம் தேவை, என்னோட ஹெல்த் கேர் தேவை, என்னோட ஃப்ரீ பஸ் தேவை. ஸோ 15,000 சம்பாதிச்சுக்கிட்டு என்னையே சார்ந்திருக்கிற மாதிரி அரசு அவங்கள கைக்குள்ள வச்சுக்கும். ஆனா நீங்க ஐடி கம்பெனில வந்தாச்சுன்னா நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்க போவீங்க, 50,000 1 லட்சம் சம்பாதிப்பீங்க. அப்புறம் அரசியல்வாதி எல்லாம் பார்த்து என்ன கண்ட்ரி ஃப்ரூட்ஸா இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா கடுப்பாகும். ஸோ அதனால இது தெரியும், இங்க இருக்கிற திராவிட மாடலுக்கு அது தெரியும். இவனுக்கு அங்கெல்லாம் போயாச்சுன்னா அடுத்து நம்மளதான் நோண்டுவானுங்கன்னு தெரியும். அதனால இவங்க அதை வளர விடாம பாத்துக்கிட்டாங்க. ஐடி இண்டஸ்ட்ரி இங்க வெறித்தனமா வளர்ந்துருக்க வேண்டியதுங்க. பெங்களூர் என்னங்க 30 இயர்ஸ் முன்னாடி பெங்களூர் எப்படிங்க இருந்தது? இங்க நம்ம வெறும் ஐடி இண்டஸ்ட்ரி நம்பி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி கிடையாது. இது ஒரு ஹோலிஸ்டிக்கான சிட்டி, டெட்ராய்டு மாதிரி. ஆமா, இது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு சிட்டி. எல்லா விதமான குரோத்தும் எல்லா சைட்லயும் ஈவனா இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. பெங்களூரை விட ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இங்க கொண்டு வரதுக்கு நமக்கு நல்ல சூழல் இருக்கு. ஆனாலும் இங்க வரல. அதுக்கான காரணம் நான் சொன்ன மாதிரி இவங்க நடுவில் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க இல்லைன்னா அவனுக்கு வரதுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இங்க இருக்கிற தமிழர்கள் தான் அங்க போய் வேலை பாக்குறாங்க. பாதிக்கு பாதி பெங்களூர்ல யாரு இருக்கா? நம்ம தான் இருக்கோம். அங்க வேலை பாக்குறதும் நம்ம தான் பாதிக்கு பாதி வேலை பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருந்து அங்க போய் வேலை பார்க்க முடியுதுன்னா அந்த நிறுவனங்கள் இங்க வந்தா வேலை பார்க்க மாட்டானா? தாராளமா. அப்ப நடுவுல இருந்து பிரச்சனை பண்றது யாரு? இவங்க. சோ இவங்களுக்கு தெரியுது நமக்கேத்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வர்றது இவங்களுக்கு பிடிக்குது. ஆனா ஹை அண்ட் டெக்னாலஜி சார்ந்த நிறுவனங்கள் வர்றது இவங்களுக்கு பிடிக்கல. இது இப்போ ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் மாதிரி பெரிய இது போடுறது, பர்மிஷன், அதுக்கு அந்த ஊழல், அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் கம்மியா இருக்கும். அது பார்த்தோம்னா ஒரு பில்டிங் தான் இருக்கும், அதுக்குள்ள ஒரு 200 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல அரசியல்வாதிக்கு பெரிய ரோல் கிடையாது. ஸோ இவங்க இன்னைக்கு பாருங்க, ஸ்டார்ட் அப்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் அங்க பெங்களூர்ல தான் பேஸ்டா இருக்கு. இங்க நம்மளுங்க தான் ஒரு 30-40% நம்மளுங்க அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இங்க வந்திருக்க வேண்டியது இல்ல. இங்க வந்தாச்சுன்னா அது இப்ப ஒருத்தன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னா அந்த 1 லட்ச ரூபா செலவழிப்பான் நாளைக்கு கண்டிப்பா. அப்ப எவ்வளவு பணம் நமக்கு புழக்கம் இருந்திருக்கும், அதை ஃபுல்லா நம்ம வீணடிச்சிட்டோம். கேட்டா அப்புறம் நாங்க தான் 1000 ரூபாய் கொடுக்குறோமே, ஆமா அதை வாங்கி செலவு பண்ணுங்க, அதுவும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். 1000 ரூபாய் கொடுத்தா அது எக்கானமியை சூடுபடுத்துமா? 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தா அதை வாங்கி மக்கள் செலவு பண்ணுவாங்களாம், அது பணப்புழக்கத்தை அதிகரிக்குமா? கழுத்து வரைக்கும் டிஷர்ட் போட்டு பேசுறதெல்லாம் பேச்சு. ஆமா, உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களா? வளர்ந்த நாடுகள் எல்லாம்
பணப்பழக்கம் இன்க்ரீஸ் ஆகணும்னா பொருளாதாரம் நல்லா வளரணும், மக்களோட வாங்கும் சக்தி அதிகமாகணும். மக்கள் நீ 8,000 ரூபாவை கொடுத்து அதை ஸ்பெண்ட் பண்ணாலும் பணப்பழக்கம் அதிகமாகும். கண்டிப்பா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 20,000 ரூபாய் சம்பாதிச்சு அந்த எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாவை செலவழிச்சாலும் பணப்பழக்கம் அதிகமாகும். அரசு தான் 10,000 ரூபாய் கொடுக்கணுமா எக்ஸ்ட்ரா? அவன் சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். நீ 8,000 ரூபாவை நீ கொடுக்குறன்ற பேர்ல என்கிட்ட இருந்து 25,000 ரூபாய் பிடிங்கிருவ நீ. அரசு அப்படித்தானே பண்ணும், ஃப்ரீயா எதையும் பண்ண முடியாது. கடன் வாங்குவாங்கண்ணே, அரசாங்கத்துக்கு பணம் எங்க இருந்து வருது? கடன் வாங்குற நீ, அதுக்கு கட்டுற வட்டி எங்க இருந்து எடுப்ப? ஸோ அதனால நம்ம கிட்ட இருந்தே பணத்தை வாங்குறது. அப்புறம் டாஸ்மார்க்ல இருந்து சைலண்டா டாக்ஸ் தான், அது ஒரு சைலண்ட் டாக்ஸ் தான், அது இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லலாம். அதை இந்த மாதிரியான நிறைய வழிகள் யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருந்தே பணத்தை திருப்பி பிடுங்குறது. கேட்டா நான் 8,000 ரூபாய் கொடுத்தேன்ல, பணப்பழக்கம் அதிகமா இருக்குல்ல. ஓ, இதெல்லாம் செஞ்சதுக்காக எனக்கு தான் ஓட்டு போட்டுருக்கணும். பழைய படத்துல நடிக்கிறாள், அப்படி வரவங்களுக்கு அப்படி காசுல எடுத்து கொடுக்குறது, அப்படி கொடுத்தா உடனே பணப்பழக்கம் இன்க்ரீஸ் ஆன கொடுத்துருவீங்களா? அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு பத்திரிகையாளர் என்ன சொல்றது, மூத்த பத்திரிகையாளர், மிகப்பெரிய செய்தி ஊடகங்கள்ல எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறாரு, பல தேர்தல்களை பார்த்திருக்கிறாரு. திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் அண்ணன் சீமானே விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாரு, நான் வந்து வீடியோவில் பார்த்தேன், தெளிவாக இருக்குது, அது ஏஐ வீடியோலாம் கிடையாது அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாரு. பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு ஏன் வந்து பொய் சொல்லணும்? நானும் கூட அந்த வீடியோவை பார்த்தேன். அண்ணன் தெளிவாக விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுறாரு. என்ன செய்ய முயற்சி பண்ணுறாங்க? அவங்களுக்கு சிக்கல் என்னன்னா, டிவிகேவுக்கு ஜென்ரலாக நான் சொல்கிறேன், அவங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். அரசியல்னு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கட்சி இருக்குது, தலைவர் இருக்காரு, தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு கட்சி செய்ய வேண்டிய வேலைகள் செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லை. ஒரு கட்சி இருக்குன்னா ஒரு கட்சி வந்து பணம் எடுக்க முடியாது, ஸ்கூட்டர் உற்பத்தி பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு கட்சிக்குன்னு வேற வேலை இருக்கு. ஒரு கட்சி என்ன பண்ணணும்? அரசியல் பண்ணணும். அரசியல் பண்ண உங்களுக்கு அரசியல் இருக்கணும். அரசியல்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி தான் கதை கட்டிட்டு இருப்பாங்க. தேவையில்லாம எதையாவது வேலைகளை பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்தவன் காதுல போய் விசில் அடிக்கிறது, அப்புறம் ஊர்ல போய் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறது, சோசியல் மீடியால எதையாவது எவனையாவது வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறது. இல்ல, இந்த பழக்கத்தை இவங்க திமுக கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு நான் ஐயப்படுறேன். ஏன்னா 2021 தேர்தலின் போது வாக்குப்பதிவு நாளில் விஜய் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தாரு, அவர் வந்து மறைமுகமா திமுகவை தான் ஆதரிச்சாருன்னு ஒரு கதையை காட்டினாங்க. அஜித் வந்து கருப்பு சிவப்பு மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்தாரு, அவரும் திமுகவை தான் ஆதரிச்சாரு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்குப்பதிவு நாள் அன்னைக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்த பார்த்தாங்க. இப்போ அதே வேலையை தான் அண்ணன் சீமானுக்கும் பார்க்குறாங்களோ அப்படின்னு தோணுது. சீமானே வந்து விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்றது மூலமா மக்களோட கான்ஃபிடன்ஸ், அதாவது நாம் தமிழர் கட்சியோட கான்ஃபிடன்ஸையும் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மக்களோட அந்த நம்பிக்கையையும் உடைக்க பார்த்தாங்களோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. இப்போ என்ன பொறுத்தளவுல திமுக வேலை இல்லாத வேலைகள் பார்க்குற ஆள் கிடையாது. அவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. அதிமுகவும் அப்படிதான். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியும், எலெக்ஷன் வந்தால் எலெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், எதை நம்ம கையில் எடுத்தால் நமக்கு லாபம் தரும், எதை கையில் எடுத்தால் லாபம் தராது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். சும்மா வேலை இல்லைன்றதுக்காக இன்னொருத்தனை பேர் ஒன்ற விஷயங்களை பெருசாக பண்ண மாட்டாங்க. மேபி ஆதரவாளர்கள் அப்படி பண்ணலாம், பட் கட்சியோ கட்சி தலைமையோ அந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அதிமுக, திமுக, மற்ற ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் நிறைய ஒர்க் இருக்கும். இப்போ இவங்க இப்படி சொல்றதால என்ன பிரயோஜனம் இருக்கு? சீமானே விசிலுக்கு தான் ஓட் போட்டார் அப்படின்னா கொஞ்சம் அரசியல் புரிதல் இருக்கவங்க ஏன் இப்படி வளரிட்டு இருக்காங்கன்னு போயிடுவாங்க. அது ஒன்றும் லாஜிக் இல்லை. ரெண்டாவது, அரசியல் புரிதல் இல்லாதவங்களுமே ஓகே ரைட்டு போட்டாருன்னு நம்புறாங்கன்னு வச்சு அது அதனால என்ன நினைப்பு? நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு கேள்வி வருது பாருங்களேன். திமுக அதிமுகவில் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க, சிஸ்டமேட்டிக்காக தான் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. வேணும்னா கட்சியோட ஆதரவாளர்கள் யாராச்சும் பண்ணுவாங்க, ரைட். ஒரு விஷயம் செய்யறதால நமக்கு லாபம் இருக்குன்னா அவங்க பண்ணுவாங்க. கரெக்டான விஷயம் சொல்ல வரல. ஆனா இந்த விஷயத்த பேசுறது தாவேகாவை சேர்ந்த ஆதரவாளர்களோ இல்லைன்னா அரசியல்னா என்னன்னே தெரியாத ஆட்களோ கிடையாது. ஒரு மூத்த பத்திரிகையாளர், மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகளை எல்லாம் பேட்டி எடுத்தவர், பல தேர்தல்களை பார்த்தவர், அவருக்கும் வேலை வெட்டி இல்லையான்னு கேட்குறேன். ஒன்று நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம். இப்ப மகிழ்நனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியலாம், பெரிய ஒரு அறிவுஜீவியா ஒருத்தர் இருக்கலாம். இப்போ ஒரு எக்கானமிஸ்ட் பத்தி பேசுனீங்களா நீங்க, அவர் பெரிய எக்கானமிஸ்ட் தான், எக்கனாமிக்ஸ் பத்தின புரிதல் இருக்கவர் தான். ஆனா அவர் 8000 ரூபாய் கூப்பனை சப்போர்ட் பண்றாரு, 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தா பணப்புழக்கம் வரும்ன்றாரு. அவருக்கும் தெரியும் இந்த சிக்கல்கள்லாம் இருக்குன்னு. ஆனா இப்ப அவர் என்னதான் பெரிய ஒரு அறிவாளியா இருந்தாலும்
ஒரு விஷயத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா அந்த லெவலுக்கு நீங்களும் இறங்கி வர வேண்டியிருக்கும். ஓகே ஓகே, சேர்க்க சரியில்லை. இந்த அரசியல தான் நான் சப்போர்ட், நான் இங்க இருக்கலாம், ஆனா இந்த அரசியல நான் சப்போர்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேன்னா அந்த இடத்துக்கு நான் இறங்கி தான் வந்தா. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், டிவிக்கில சேர்ந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? புரியுது புரியுது. அவங்க லெவலுக்கு தான் நீங்க அரசியல் பண்ணி ஆகணும். பன்னிக்குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி கதை. தலைவருக்கு மாஸ் பயங்கரமா இருக்கு. இப்ப நானே இப்ப நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுப்போம், டிவிக்கில போய் சேர்ந்துட்டேன். இப்ப நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படியே யோசிப்பேன். ரைட்டு, தலைவருக்கு மாஸ் பயங்கரமா இருக்குங்க, அவர் வந்தாலே லட்சக்கணக்கான பேர் வெளில வராங்க, அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 கோடி ஓட்டு இருக்குங்க, 4 கோடி பேச வேண்டியிருக்கும். லாஜிக்லாம் நான் யோசிக்க மாட்டேன்ல, எதுக்கு நான் லாஜிக் யோசிக்கணும்? ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. நான் கம்மியா சொன்னாதான் கோவப்படுவாங்க. 1 கோடி ஓட்டு இருக்குன்னு நான் பிராக்டிகலா பேசணும்னு வச்சுப்போம். 1 கோடி ஓட்டு 80 லட்சம் ஓட்டு மேபி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நான் சொல்றேன். என்ன சண்டைக்கு வருவாங்க, தலைவரை பத்தி உனக்கு தெரியுமாடா அப்படிம்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நான் பேசணும். இவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு ஆகி போயாச்சுன்னா இவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நான் பேசி ஆகணும். புரியுது. அப்புறம் சீமான் அவர்களே டிவிக்கு தான் ஓட்டு போட்டாரு, அப்புறம் அமித்ஷா வந்து ஓட்டு போட்டாரு நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? இப்ப நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல ஒரு பெண் பேசிட்டு இருக்காங்க, விஜய் அண்ணா மட்டும் பவருக்கு வந்தாருன்னா இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணிடுவாரு, கிளியரா புரிஞ்சுக்கோங்க, அவர் அரசு காசு வச்சு பண்றேன்னு சொல்ல, தன்னோட சொந்த பணத்தை வச்சு பண்ணுவேன்றாரு. இத்தனைக்கும் படிச்ச பொண்ணு, என்ன படிச்சாங்கன்னு எனக்கு தெரியல, படிப்புன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல, சத்தியமா புரியல. ஆமா, இவரோட அரசியல் வருகையினால ஏதாச்சும் நல்லது நடந்துச்சு அப்படின்னா அது ஒண்ணுதான், நாட்டுல இத்தனை படிச்ச முட்டாள்கள் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா அரசியல் பேச வச்சிருக்காங்க. இப்ப இந்த அம்மா நார்மலா அரசியல் பேசியிருக்காரு, இப்ப விஜய் வந்து அரசியல் பண்றதால அந்த பெண் இப்ப அரசியல்லாம் பேசுறாங்க, அவங்களும் அரசியல் ரீதியாக ஏதோ செயல்படுறாங்க, அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இப்ப அந்த பெண் ஓப்பனா ஒரு விஷயத்த பேசுறாங்க, பேசி பேக் ஃபயர் ஆகுது. பேக் ஃபயர் ஆகும்போது அவங்களும் படிப்பாங்கல்ல, ரைட் நம்ம ஒண்ணு சொல்றோம், எல்லாரும் நம்ம பார்த்து சிரிக்கிறாங்க, ஏதோ தப்பா பேசியிருக்கோம் போல, அப்ப நம்ம திருத்திக்கலான்ற இடத்துக்கு போவாங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இப்ப விஜயோட ரசிகர்கள் நிறைய பேர் உள்ள வரும்போது தப்பா ஏதோ பேசுறாங்க, ஆனா பேசும்போது நம்ம கிட்ட இருந்து எதிர்வினை வருது, மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்வினை வரும், அது அவங்களை ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் பெட்டர் ஆகும், அது பாசிட்டிவான விஷயம் தான். ஆனா ஓவராலா டிவிகேவோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டும் டிவிகேவோட ஆதரவாளர்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை பேசுறது விட்டு இப்படியான இஷ்யூ பேசாத பேசலாம்ல. இது வரைக்கும் எத்தனை இஷ்யூஸ் நீங்க கையில எடுத்திருக்கீங்க? எத்தனை இஷ்யூஸ்க்காக நீங்க வெளியே போயிருக்கீங்க? மாற்றுன்னு பேசுறீங்க, நீங்க உட்காந்து பணம் கொடுத்துட்டு இருக்கீங்க. மாற்றுன்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் மாதிரியே நீங்க அரசியல் பண்றீங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாம இந்த மாதிரியான வேலைகள் பாக்குறீங்கன்னா அப்ப நீங்க என்ன மாற்று? சோ அதனால இந்த கட்சியோட ஸ்டாண்டர்ட் இவ்வளவுதான். இந்த கட்சியில இருக்கவங்க கிட்ட இருந்து நீங்க பெரிய போல்ஷிவிக் பார்ட்டி தலைவர்கள் மாதிரிலாம் பேசுவாங்க, எதிர்பார்க்க கூடாது. இந்த லெவல்ல தான் லெனின், ஸ்டாலின் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க கூடாது.